ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குடமிளகா சாதம் தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ரெசிபி. பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாரும் குயிக்காக செஞ்சு முடிக்கிற ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், அப்புறம் பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சோன்னையும் கடாய் காஞ்ச பின்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுந்து வரட்டும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை அதையும் சேர்த்திக்குங்க. இது வந்து வேர்க்கடலை எதுக்கு போடுறோம்னா, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் தான் போடுறோம். இது ஹெல்த்தியும் கூட. நல்லா வறுபட்டு வரட்டும். இது கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். அப்பத்தான் வந்து ரைஸோட சாப்பிட்றப்ப நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 2 டூ 3 சிட்டிகை சேர்த்திக்குங்க. இது வந்து ஜீரணத்த வந்து நல்லா அதிகரிக்கும். இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமா வெட்டி நல்லா உதிர்த்து வச்சுக்குங்க. அதையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நம்மளுக்கு வந்து கிரிஸ்பியா அந்த மாரிலாம் வர தேவையில்ல. வெங்காயம் வெந்து வந்துச்சுன்னா போதும். டேஸ்ட் செமையா இருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. இது கூட உப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்க உப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இப்ப கம்மியாவே போட்டுக்கங்க. இதையும் போட்டு வெங்காயம் ஒரு அரை பதம் வேகட்டும். ஏன்னா அப்பத்தான் நம்ம ரைஸோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்ப வந்து இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்குங்க. இந்த அளவுக்கு தட்டுனீங்கன்னா போதும். தட்டி வச்சு பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து ஒரு 30 செகண்ட், 40 செகண்ட்ல நல்லா பச்சை வாசனை போயிரும். நல்லாருக்கும். நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 7 டூ 8 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். ரைஸ் ரெடியா இருந்துச்சுன்னா. இது கூட குடமிளகாய், ஒரு குடமிளகாய் எடுத்து நல்லா இந்த மாரி நீள நீளமா வெட்டி வச்சுக்கங்க. நீங்க பொடியா வேணாலும் வெட்டிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகணும். இல்லைன்னா மொளகா வாசனை மாரியே இருக்கும் ரைஸ்ல. நீங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு கடையில வாங்குறப்ப உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்கும். இதுல வந்து பச்சை வாசனையே தெரியாது. இப்ப வந்து இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வெறும் சிம்பிள் மசாலா. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அவ்வளோதான் போடுறோம். வேற எதுவுமே இல்ல. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ வந்து அந்த பச்சை வாசனை சுத்தமா போயிரும். குடமிளகாயில இருக்கிறது. புடிக்காத குழந்தைங்க, பெரியவங்க கூட இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா எல்லா பக்கம் குடமிளகா நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமிங் இருந்தா போதும். இது கூட இப்போ வந்து வடிச்சு வச்சிருக்க ரைஸ் சேர்த்திக்கலாம். நாங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்திருக்கோம். நீங்க வந்து எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். பாஸ்மதி ரைஸ போட்டு அப்படியே மெதுவா கிளறி விடுங்க. எல்லா பக்கம் அப்ளை ஆகணும். இந்த மசாலா வந்து குடமிளகாயும் வந்து எல்லா பக்கம் இருக்கணும். அப்பத்தான் வந்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து ஏதாச்சும் வெஜிடபிள்னு நெனச்சுட்டு சாப்ட்டுருவாங்க இத. ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த குடமிளகாய். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டுருக்கறனால மெதுவா கலர்றோம். நீங்க நார்மல் ரைஸ் போட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு உடைஞ்சு வராது. பாஸ்மதி ரைஸ்னா உடைஞ்சிரும். இப்ப இது கூட கொத்தமல்லி தழை நல்லா தூவி நெறைய சேர்த்திக்கங்க. இதுலயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. இதையும் போட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.